பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 9:28 அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நீதியோடு அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்று நம்ம வேதத்துல வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீதி இல்லாம இருக்கலாம், உங்க குடும்பத்துல உங்களுக்கு நீதி இல்லாம இருக்கலாம், ஏன் உங்க சபையில உங்களுக்கு நீதி இல்லாம இருக்கலாம், ஊழியத்துல நீதி இல்லாம இருக்கலாம். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அநேக ப்ராப்ளத்தினால நீதி இல்லாம காணப்படலாம். ஆனா நீதி செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய எல்லா குறைகளும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே எனக்கு யாருமே நீதி செய்யலப்பா, ஆனா நீதி செய்கிற தேவன் நீங்க, நீதி உள்ள நியாயாதிபதி நீங்க, எனக்கு நிச்சயமாகவே நீங்க நீதி செய்வீங்கப்பா. என் நீதிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல நீதியை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நீதி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நீதி செய்கிற தேவனாய் நமக்குள்ள வாழ்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆண்டவர் அநேக காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு நீதியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, எத்தனையோ தடவை கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு நீ அழுது கொண்டிருக்கிற, ஏன் எனக்கு நீதி கிடைக்கல, என் நீதிக்கு ஒரு வழி கிடைக்காதா, எனக்கு நீதியே கிடைக்காதா என்று சொல்லி அநேக நேரத்துல அழுது இருக்கலாம். ஒருவேளை நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும், எங்கேயாவது போயிடலாமே, இல்லை மரித்து கூட போயிடலாமே என்று சொல்லி கூட நீதி கிடைக்காத நிமித்தமாய் தனிமையில யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அவரை போல ஒரு நீதியை செய்கிற தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களுக்கு நிச்சயமாகவே சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அது எப்படியாப்பட்ட காரியமா இருக்கட்டுங்க, விசுவாசத்தோடுங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களுக்கு நீதி செய்வேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, நீதி உள்ள தேவன் உங்களுக்கு நிச்சயமா நீதி கொடுத்தார் என்று விசுவாசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீதி உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே, நீர் நீதி செய்கிற தேவன் அப்பா. இதோ கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அநேக நீதி இல்லாம ராஜா, யாரிடம் நீதி கிடைக்கும், நான் போகிற இடமெல்லாம் தோல்வியோடு வருகிறேனே, எனக்கு இதுக்கு ஒரு நீதி கிடைக்காதா, என் நீதி யாரு பார்ப்பாங்க என்று சொல்லி அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே அழுது கொண்டு வேதனையோடு துக்கத்தோடு சொல்ல முடியாத சோகங்களை உள்ளத்தில் ஆழத்துல வைத்து கொண்டு அப்பா நீதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டு ஆண்டவரே, இந்த நேரத்துல நீதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற, அது எப்படியாப்பட்ட ஒரு நீதி தேவையோ என் தேவன் சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. இதோ ராஜா, வேலையில நீதி இல்லை, சபையில நீதி இல்லை, ஊழியத்துல நீதி இல்லை ஆண்டவரப்பா, குடும்பத்துல நீதி இல்லை, என்னுடைய பொருட்கள்ல நீதி இல்லையே என்று சொல்லி அப்பா, பிசினஸ்ல நீதி இல்லை என்று சொல்லி அநேக உடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிற இந்த வேலையில என் தேவன் ஒவ்வொருடைய கரங்களை பிடித்து கண்ணீரை துடைத்து இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற தேவனுக்கு நன்றி சொல்லும்படி அப்பா நீங்க கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், நீதியை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே.